தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் தீர்மானம் நிறைவேற்றிய நாம் தமிழர் கட்சி பொதுக்குழு. தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் தீர்மானம் நிறைவேற்றிய நாம் தமிழர் கட்சி பொதுக்குழு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்றது. ஏறத்தாழ 5000க்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்களில் ஒரு முக்கியமான தீர்மானம் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம். அந்த தீர்மானம் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பட்டியல் வெளியேற்றம் நடைபெற்று தர வேண்டும் என்ற கோரிக்கை அந்த தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சி பொதுக்குழு கூட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அதிமுக பொதுக்குழுவிலோ, திமுக பொதுக்குழுவிலோ, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி பொதுக்குழுவிலோ, கம்யூனிஸ்ட் கட்சி பொதுக்குழுவிலோ கூட இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி பொதுக்குழுவில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இதை தேவேந்திரகுல வேளாளர்கள் வரவேற்க வேண்டும். கடந்த ஆகஸ்ட் மாதம் தேனியில் நாம் தமிழர் கட்சியானது தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் பஞ்சமே இல்ல மீட்பு மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் பொதுக்கூட்டம் செந்தமிழன் சீமான் தலைமையில் நடைபெற்றது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சி பொதுக்குழுவில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இனி அடுத்தடுத்து தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக சீமான் சில போராட்ட திட்டங்களை வகுத்து வருகிறார். ஆகவே நேற்றைய தினம் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்குழுவில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தேவேந்திரகுல வேளாளர்கள் வரவேற்க வேண்டும், சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.